ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் மாஸ்டோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகை இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவில் இந்து மதத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஆளுமை செய்திருக்கிறார்கள், அல்லது இந்து மதத்தில் பிறந்தவர்கள் தான் ஜோதிடத்தை அதிகம் விரும்பி பார்க்கிறார்கள் என்ற ஒரு மெத்தனமான கருத்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இல்லை. வேற்று மத தலைவர்களும் அல்லது வேற்று மதத்தில் இருக்கக்கூடிய அதீத ஈடுபாடும் அக்கறையும் கொண்ட வேற்று மத மனிதர்களும் இந்த ஜோதிடத்தில் அல்லது இந்த ஜோதிடத்திற்காக ஒரு மிகப்பெரிய அளவில் உழைப்பையும் தன்னுடைய முயற்சியும் தன்னுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஒரு சில சான்றுகள் கிட்டத்தட்ட 10-12 வருடத்திற்கு முன்னால் ஒரு நூலில் பார்த்தேன். அந்த பார்த்த தகவல்கள் தான் இன்று உங்களுக்கு காணொலியாக. ஜோதிடத்தின் வளர்ச்சி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மதத்திலும் சிறப்பு பெற்று விளங்கியதை வரலாறு நமக்கு காட்டுகிறது. கிபி 700 முதல் கிபி 900 வரையில் சுமார் 200 வருடங்கள் அரேபிய நாட்டில் ஜோதிடத்துறையின் பொற்காலம் என வர்ணிக்கப்படுகிறது. இக்காலங்களில் ஜோதிடக் கலைக்கு பெருமை சேர்த்த இஸ்லாமிய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ், அல்கிண்டி, அப்மாசர் ஆகிய மூவர்தான். மாஷா அல்லாஹ் ஜோதிட கலையிலும் வானசாஸ்திரத்திலும் நல்ல அறிவை வளர்த்து கொண்டார். இளம் வயதிலேயே மிகச்சிறந்த ஜோதிடர் என்று பெயர் பெற்றார். பெர்சிய மன்னரின் அரண்மனையில் ஜோதிடராகவும் அறிஞராகவும் இருந்தார். பெர்சிய தலைநகர் ஒரு நவீன நகரை உருவாக்க நினைத்தார். மன்னன் அதற்கு அடிக்கல் நாட்ட ஜோதிட விதிப்படி சரியான நேரத்தை குறித்து தரும்படி மாஷா அல்லாவை கேட்டார். அதன்படி கிபி 762ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறித்து கொடுக்க இதில் அடிக்கல் நாட்டினால் இது உலகின் தலைச்சிறந்த நகரங்களில் ஒன்றாக திகழும் என்று கூறினார். அதன்படி உருவானதுதான் இன்று இருக்கும் பாக்தாத் நகர். அதன்படி அடுத்த 300 வருடங்களுக்குள் வணிக உலகின் தலைநகரமாக பாக்தாத் நகரை விளங்கியது. அதுவரை நம்பர் 1 என்ற இடத்தில் இருந்த ரோம் நகரம் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. உலகின் சரித்திரத்திலேயே ஜோதிட அடிப்படையில் அமைக்கப்பட்டு வளர்ந்த முதல் நகரம் பாக்தாத் நகரம்தான். இந்த மாஷா அல்லாஹ் கிரேக்க ரோமானிய ஜோதிட முறைகளிலும் சசானிய ஜோதிட முறைகளையும் இந்திய ஜோதிட முறைகளையும் கற்றறிந்த மாபெரும் அறிஞர் என்றால் அது மிகையல்ல. இவர் ஜோதிடத்தில் கிரகங்களின் இருப்பை விட கிரகங்களின் சேர்க்கையை அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நம்பினார். அதிலும் குறிப்பாக சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சேர்க்கை ஏற்படும் பொழுதுதான் பூமியில் பெரும் மாறுதல்களும் முக்கிய நிகழ்வுகளும் நடைபெறுவதாக கூறினார். அதன் காரணமாக பைபிளில் அடிப்படையில் சுமார் 5000 வருட சரித்திரத்தை ஆராய்ந்து யூதர்கள், எகிப்தியர்கள் அடிமையானது, யூத மக்களின் விடுதலை, நோவா காலத்து பெருவெள்ளம், கிறிஸ்து பிறப்பு, நபிகள் நாயகத்தின் பிறப்பு ஆகிய நிகழ்வுகள் சனி சுக்கிரன் இணைவிலேயே நடந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டினார். மாஷா அல்லாவிற்கு பின்னர் தோன்றிய பெரும் ஜோதிட அறிஞர் அல்கிண்டி இவர் எழுதிய டி ட்ராடிஸ் என்ற நூல் ஜோதிட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாக அந்த காலத்தில் உறுதுணையாகவும் இருந்திருக்கிறது. இதன் பொருள் கதிர்கள் குறித்து என்பதாகும். இன்றும் ஜோதிட கலையில் கதிர்களினுடைய சம்பந்தப்பட்ட தகவல்கள், கதிர்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்பது உண்மையே என வாதிட விஞ்ஞான அடித்தளத்துடன் அமைந்தது இந்த நூலின் கருத்துக்களே. இவரும் கிரக சேர்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசியுள்ளார். கிரகத்தினுடைய சேர்க்கையின் போது பூமிகள் மேல் அதிக அளவில் சக்தி கதிர்கள் வந்து குவிவதால் பலவிதமான மாறுதல்களும் விளைவுகளும் ஏற்படுகிறது. இந்த கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய
நிகழ்வுகள் மிக அழுத்தமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். நவீன மேலை நாட்டு ஜோதிடத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் அபு மாசாத் இவர் எழுதிய ஜோதிடம் விஞ்ஞானம் குறித்த அறிமுகம் என்ற புத்தகம்தான் நவீன மேலை நாட்டு ஜோதிடத்திற்கு அடித்தளமாக அமைத்து இவரும் கிரகச் சேர்க்கைக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தார். அதோடு கிரகத்தின் சேர்க்கையின் அடிப்படையில் வரலாற்று நிகழ்வுகளை விரிவாக ஆராய்ந்து விளக்கினார். அதாவது குரு சனி ஆகிய இரு கிரகங்களின் சேர்க்கை பூமியில் சேர்க்கை பெற்று அதனுடைய கதிரலைகளை பூமி பெறும்பொழுது தாக்கங்களை பெருமளவில் ஏற்ற இறக்கங்களை உண்டு பண்ணியிருக்கிறது என்பது சரித்திர நிகழ்வுகளோடு ஒப்பிட்டுள்ளார். இந்த குரு சனி ஆகிய இரண்டு கிரகங்களும் 20 வருடங்களுக்கு ஒரு முறை பூமியோடு நேர்கோட்டில் வரும். அந்த காலங்களில் பெரும் வெள்ளம், கடல் கொந்தளிப்புகள், நிலநடுக்கங்கள், பிளேக், காலரா போன்ற கொள்ளை நோய்கள், அரசியல் மாற்றங்கள், மத தலைவர்கள், மன்னர்களின் பிறப்பு போன்ற முக்கிய நிகழ்வுகளை ஏற்படுத்துவதாக அபு மாசாத் சொன்னதோடு மட்டுமல்லாமல் நிரூபித்தும் காட்டினார். இன்றும் கூட ஜோதிட கலையில் இது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. இந்த குரு சனி சேர்க்கை ஒரு குறிப்பிட்ட வருடம் ஒரு குறிப்பிட்ட ராசியில் நிகழ்ந்தால் அதன் பின் 20 வருடம் கழித்து 120 டிகிரி தள்ளி, அதாவது 4வது ராசியில் கடகராசியில் விழும். அடுத்து 20 வருடங்கள் கழித்து துலா ராசியில் நிகழும். அடுத்து 3 ராசிகள் தள்ளி 20 வருடங்கள் கழித்து குரு சனி இணைவு நடைபெறுவதால் இதை ட்ரிப்ளிசிட்டி என்று அழைப்பதும் உண்டு. இப்படி ஒரு ட்ரிப்ளிசிட்டியையும் ஒவ்வொரு போதத்தால் ஆளப்படும் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய 4 போதங்களும் அந்த போதத்தின் தத்துவத்தில் எந்த போதத்தின் தத்துவத்தில் அமைகிறதோ அதற்கு ஏற்ற மாதிரி பூமியில் தாக்கங்களும் மாற்றங்களும் ஏற்படுகிறது என்று சொல்லியுள்ளார். உதாரணமாக ட்ரிப்ளிசிட்டி நீர் என்னும் போதத்தின் ஆளுகையில் இருக்கும் பொழுது பெருவெள்ளம், சுனாமி, நீர் சம்பந்தப்பட்ட அழிவுகள் பூமியில் ஏற்படும். நிலம் என்னும் ஆளுகையில் இருக்கும் பொழுது பூமியில் நிலநடுக்கம், எரிமலை, போர்கள் போன்றவை அதிகம் உருவாகும். காற்று என்ற ஆளுகையில் இருக்கும் பொழுது கொள்ளை நோய்கள், தொற்று நோய்கள், சூறைக்காற்று, புரட்சி, கலகங்கள் அதிகமாகும். ஆகாயம் என்ற ஆளுகையில் இருக்கும் பொழுது வறட்சி, பஞ்சம், நாட்டில் கொடுமை, சுயநலம் போன்றவை தலைவிரித்தாடுகிறது. இந்த குரு சனி இணைவின் போது இப்படி பெரு மாற்றங்களையும் சீற்றங்களையும் ஏற்படுத்தினாலும் கூட அந்த காலகட்டத்தில் சூரியனுடைய இருப்பு, செவ்வாயினுடைய கிரகத்தினுடைய இருப்பு போன்றவை பொறுத்து மாற்றங்களில் வீரியம் கூடவோ குறைகிறதோ செய்கிறதை ஒழிய மாற்றங்கள் இல்லாமல் போவதில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜோதிடத்திலும் நாடி ஜோதிடத்திலும் தற்காலங்களில் நிறையவே தகவல்கள் நிரம்பி கிடக்கின்றன. எனவே ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக இணைவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சனியுடன் இணையும் மற்ற கிரகங்களின் கூட்டுக்களை, அதாவது சனி சுக்கிரன், சனி குரு, சனி செவ்வாய், சனி குரு, சனி சூரியன் போன்றவகையை கவனமாக ஆராய்ந்து நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சம்பந்தப்பட்ட பஞ்சபூதங்களையும் ஆராய்ந்து அதே சமயத்தில் சரம், ஸ்திரம், உபயம் போன்ற ராசிகளினுடைய குணாதிசயங்களையும் ஆராய்ந்து நீங்கள் பலன் உரைக்குமாக அமையும் பட்சத்தில் அந்த பலன் சாலச் சிறந்ததாகவும் ஆகச் சிறந்ததாகவும் அமைகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. பாருங்கள் நண்பர்களே, இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஜோதிடம் இல்லை, ஜோதிடத்தின் மேல் ஈடுபாடு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் காலத்திலும் கூட ஒரு காலத்தில் இஸ்லாமிய பேரறிஞர்களும் அதீத புலமை கொண்டவர்களும் இந்த நூல்களை எழுதி இந்த பூமிக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்கும் பொழுது அதிசயத்திலும் அதிசயமாக இருக்கிறது. அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம் தரப்பில் நன்றியை சொல்லி விடைபெறுவோம். அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானை சிறப்பதம் காப்பதாமே.